கலாச்சார காவலர்கள் இந்த திரைப்படத்தை பாத்துறாதீங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் 2 காதல் ஜோடி இருக்காங்க. அந்த 2 காதலுமே மேரேஜ் வரையும் போய் நின்றது. இந்த பக்கம் நித்யா மேனனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இனிமே கல்யாணமே வேணாம், ஆனா குழந்தை வேணும்னு முடிவு பண்றாங்க. இந்த பக்கம் ஜெயம் ரவிக்கு எனக்கு லவ் எல்லாம் ஓகே, ஆனா அந்த கல்யாணம் புள்ளக்குட்டி இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது அப்படின்ற முடிவுல தான் ஆல்ரெடி இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு ஸ்பார்க் வருது. அவங்க 2 பேரும் கடைசியில ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தோட கதையே. கிருத்திகா உதயநிதியோட ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வழக்கமான காதல் திரைப்படங்கள் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படிங்கிறது வணக்கம் சென்னை படத்தை பார்த்திருந்தாலே தெரியும். அதே அளவுக்கு ரைட்டிங் ஸ்கில்ல இந்த திரைப்படத்திலயும் அவங்க காமிச்சிருக்காங்க. இந்த எழுத்துக்கு உயிர் கொடுக்கிற மாதிரியே எல்லா ஆர்டிஸ்டும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பேரண்டிங், கே மேரேஜ், ஸ்பெர்ம் ஃப்ரீசிங், ஸ்பெர்ம் டொனேஷன் நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா எதுவுமே நமக்கு உட்காந்து பாடம் நடத்துற மாதிரியோ இல்ல ஸ்கிரீன்ல பார்க்கும்போது முகம் சுளிக்கிற மாதிரியோ இருக்காது. ரொம்ப யதார்த்தமா தான் இருந்துச்சு. படம் சில இடங்கள்ல ஸ்லோவா போகும், நிறைய இடத்துல லாஜிக்கும் மிஸ் ஆகும். பட் அது எல்லாத்தையுமே ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் பேலன்ஸ் பண்ணிடும். மொத்தத்துல படம் எப்படி இருக்குன்னு கேட்டா, யோகி பாபுவோட பாடி ஷேமிங் ஜோக்ஸை மட்டும் ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த படம் ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் மூவி தான்.